நம்ம வீடு கட்டும்போது க்யூரிங் செய்யலைன்னா நம்ம போட்ட பணமெல்லாம் வீணாக போகும். கீழே எட்டுற வரையும் எல்லாரும் க்யூரிங் பண்ணிக்குவாங்க. ஆனால் 10 அடிக்கு மேலே க்யூரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பாருங்க, ஒரு பக்கம் தண்ணி அடிக்கும்போது இன்னொரு பக்கம் நனையாது. தண்ணி அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் நனையுது, உள்ள பக்கம் வெளியே பக்கம் தண்ணி வரல. அப்போது க்யூரிங் ஆகாது, அது வந்து செட்டிங் ஆகாது. செட்டிங் ஆகலைன்னா கிராக் வரும். இப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மெத்தடு பாருங்கள். 2 எல்போ, ஒரு துண்டு பைப்பு, ஒரு பெரிய பைப்பு எடுத்துக்கலாம், ஒரு கம் எடுத்துக்கலாம் சொல்யூஷன். இப்போ இந்த பைப் வந்து அறுக்கணும். என்கிட்ட அக்ஷயா பிளேடு இல்லை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பைண்டிங் ஒயர் எடுத்துக்கிறோம். பைண்டிங் ஒயரால் அதை பைப்பை கட் பண்ணுறோம் பாருங்கள். கீழே போட்டுன்னு இஸ்தமானா முன்னைக்கும் பின்னிக்கும் நல்லா இஸ்தமானா அந்த பைண்டிங் ஒயரு ஹீட் ஆகும். ஹீட் ஆகத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி வந்துடும் வெளியே பாருங்கள். அவ்வளோதான், ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து கம் சொல்யூஷன் போட்டுக்கலாம். அந்த பைப்புக்கு சொல்யூஷன் போட்டுன்னு எல்போவை ஒன்று சொருவிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் பீஸ் பைப்புக்கு சொல்யூஷன் போட்டுக்கலாம், போட்டுட்டு அதையும் சொருவிக்கலாம். இன்னொரு இப்போ அந்த சின்ன பைப்புக்கு இன்னும் கொஞ்சம் சொல்யூஷன் போட்டுன்னு இதை சொருவிக்கலாம். சொருவின்னு இப்போ வந்து அந்த எல்போ இருக்கிறத பாதி கட்டு பண்ணிடணும். அப்போ தான் தண்ணி வந்து க்ளீனாக அந்த ஃப்ளோ ஆகும் அந்த செவத்து மேலே. இல்லைன்னா ஜாஸ்தி நம்ம மேலே வந்து விழும், தண்ணி வேஸ்ட் ஆகும். இப்போது ஒரு பக்கம் காலர் இருக்கிற பைப்பை தான் எடுத்துருந்துருக்கணும். அந்த பைப்பில் காலர் உள்ள அந்த ஓஸ் பைப்பை சொருவிக்கலாம். சொருவிக்குன்னு இப்போ விட்டோம்னா மேலே பாருங்கள், 2 பக்கமும் க்யூரிங் ஆகும். உள்ள பக்கமும் ஆகுது, வெளியே பக்கமும் ஆகுது. இப்படி செஞ்சோம்னா க்யூரிங்கில் ஆகும், நல்ல ஸ்ட்ரென்த் வரும். நம்ம போடக்கூடிய சிமெண்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காகவும் நல்ல கட்டியாகவும், லைஃப்பில் கிராக்ன்றது வராது. நாங்கள் இந்த பில்டிங்கில் இதுவரையும் பிளாஸ்டிங் பண்ணிக்கிறோம், செவரு கட்டிக்கிறோம், ஒரு கிராக் கூட ஒரு இடத்துலையும் வந்ததில்லை. அப்சர்வ் பண்ணியே தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவும் நாங்கள் க்யூரிங் பண்ணிக்கிறோம். இது வந்து 5வது ஃப்ளோருக்கு மேலே செவரு, இது 5வது ஃப்ளோர் டாப் மட்டும். இது லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு வீடு கட்டுவோம், ஆனால் க்யூரிங் பண்ணுறதில்ல. மேலே டாப்பில் கொஞ்சம் ஏமாந்துடுவோம். ஏமாந்தாக்கா வெளியே பக்கம்லாம் பாருங்கள், எல்லாம் சில வீட்டுங்களில் வெளியே பக்கம் வந்து எங்கே பார்த்தாலும் கிராக் வரும், கிராக்காக இருக்கும். பார்க்குறீங்க நீங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகணும்னா இந்த மாதிரி க்யூரிங் செய்கிறது நல்லது. ரொம்ப நல்லா தண்ணி ஊற்றிக்கிறது மிகவும் நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் மெட்டீரியல்ஸ் ஷிஃப்டிங் பண்ணுறதுல மொத்தமாக மெட்டீரியல் ஷிஃப்டிங் பண்ணுறது ஒரே நாளில் எப்படின்றது, அதில் 25,000 லாபம் எப்படி எடுக்கிறதுன்றது ஒரு வீடியோ போட போகிறேன். க்யூரிங்ன்றது மினிமம் ஒரு 10லேருந்து 12 நாள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.